நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டியர் ஒரு மணி லாட்ரிக்கான ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெலிகிராம் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறவங்க அந்த குரூப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான கொஞ்சம் கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்திங்கன்னா இது டியரோட ஆல்சோ சார்ட்டு சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 4 நாள் கேப்பு, அப்புறம் ஒரு 3 நாள் கேப்பு, இதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு கேம் ஒன்று ஆடிருக்கோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு இதில் எப்படி பார்த்திங்கன்னா இங்கே 4 ஷோக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 798, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 3 ஷோக்கு ஒரு 542, அடுத்தது அதுலேருந்து 4 ஷோ பார்த்திங்கன்னா ஒரு 831, அதுக்கப்புறம் ஒரு 3 ஷோ பார்த்திங்கன்னா ஒரு 947, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஷோ பார்த்திங்கன்னா 263, அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 319 சரிங்களா. இதான் ஓகே. இதுலேருந்து வச்சுருந்தா ஒரு கேம் ஒன்று கண்டினியூ பண்ணி கொண்டு வரோம். இது லாஸ்ட் போட முடியாது, இதுக்கப்புறம் போயிடணும்னு தோணுது சரிங்களா. இப்போ இதில் எப்படி அடிச்சிருக்கான்னு மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் இங்கே ஒரு 3, இந்த 3க்கு இங்கே ஒரு 3 ஆடிருக்கான். அடுத்தது இங்கே ஒரு 2, இந்த 2க்கு பார்த்திங்கன்னா இங்கே சி போர்டு 2 ஆடிருக்கான். அடுத்தது இங்கே ஏ போர்டு 9, இந்த ஏ போர்டு 9க்கு இங்கே ஒரு சி போர்டு 9 ஆடிருக்கான். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஏ போர்டு 8, இந்த ஏ போர்டு 8க்கு இங்கே ஒரு சி போர்டு 8 ஆடிருக்கான். அதே மாதிரி இங்கே ஒரு ஏ போர்டு 7, இந்த 7க்கு இங்கே ஒரு சி போர்டு 7 ஆடிருக்கான் சரிங்களா. இப்போ இதில் பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த 5 இங்கே 1 சரிங்களா. இந்த 5 ஒரு 1 இதான் பேலன்ஸ் இருக்குது. இப்படி வந்தால் நமக்கு இன்றைக்கி சி போர்டு 5 வரணும், இல்லைன்னா ஏ போர்டு 1 வரணும் சரிங்களா. ஓகே, இப்போ இதில் நமக்கு எப்படி கேம் ஆடிக்கணும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே 1 சரிங்களா. இந்த 1 பவர் பண்ணி 6 வைக்கிறப்ப இங்கே இருக்கக்கூடிய 3 சி போர்டு வந்திருக்கு சரிங்களா, 63 வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 4 பவர் பண்ணி இங்கே 9 வைக்கிறப்ப இங்கே இருக்கக்கூடிய 7 ஏ போர்டு வந்திருக்கு சரிங்களா. இப்போ இதில் நமக்கு பேலன்ஸ் நமக்கு இன்றைக்கி ஏ போர்டு வர வேண்டியது பார்த்திங்கன்னா 5 1 அப்படின்னு சொன்னேன் சரிங்களா. 5 1 அப்படின்னு சொன்னேன். இப்போ இங்கே ஏ போர்டு 1 வந்தால் இங்கே இந்த ஏ சி போர்டு 1 இங்கே ஏ போர்டுக்கு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய 3 அதை பவர் பண்ணி இங்கே 8ன்னு சொல்லி வைக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஏ போர்டு 5 இங்கே நமக்கு சி போர்டில் 5ன்னு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய 4 பவர் பண்ணி இங்கே 9ன்னு சொல்லி வரலாம் சரிங்களா. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பிசி 95, ஏபி 18 சரிங்களா. பிசி 95, ஏபி 18. இதில் ஏபி 18க்கு சி போர்டு உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் வரும் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பிசி 95க்கு ஏ போர்டு என்ன வரும் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு இதான் நம்ம கெஸ்ஸிங்க சரிங்களா. பிசி 95, ஏபி 18 கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். இதை தனியாக மார்க் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும் சரிங்களா. நன்றி, வணக்கம்.